நான் தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மொக்க ஜோக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொக்க ஜோக். மொக்கை சினிமா விடுகதை, அதோட பேரே மொக்கை சினிமா விடுகதை. கேள்வி: சினிமா தியேட்டரில் இருக்கிற ஏசிக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் என்ன மச்சான் பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கேட்குறேன். அதுக்கு பதில்: ஏசி படம் ஃப்ளாப் ஆனாலும் கூலாக இருக்கும். ஏசி படம் ஃப்ளாப் ஆனாலும் கூலாக இருக்கும். ஆனால் ரசிகர்கள் படம் ஹிட்டானாலும் தியேட்டரையே சூடாக்கி கத்துவாங்க. புரியுது. ஏசி படம் மொக்கையாக இருந்தால் கூட ஏசி கூலாக தான் இருக்கும். ஆனால் ரசிகர்கள் படம் பக்காவாக இருந்தால் கூட பயங்கரமாக கத்துவாங்கண்ணா, ஹீட்டாகி. புரியுது. தியேட்டர் தூக்கம். அடுத்த ஜோக்கு: மனைவி: ஏங்க இவ்வளோ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, படம் ஆரம்பிச்சதுல இருந்து குரட்டை விட்டு தூங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. அது கணவன் சொல்கிறாரு: ஏமா வீட்டில் உன்னோட சத்தத்தில் தூங்க முடியல, தியேட்டரில் அந்த சவுண்டு ஸ்பீக்கர் இறைச்சல் தான் என் மனசுக்கு அமைதி கிடைச்சி தூக்கம் வருது, என்ன தொந்தரவு பண்ணாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது பயங்கரமான ஜோக்கு இல்லை? கரெக்டு தான். அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் டெலிவரி பாய் அலப்புறேன். ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் சோகம். டெலிவரி பாய்: சார் உங்கள் அட்ரஸ் தேடி 2 மணி நேரமாக சுற்றுறேன் சார். லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் பக்கத்து வீட்டு நாய் தூங்குகிற ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருக்கீங்க. லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் பக்கத்து வீட்டு நாய் தூங்குகிற ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருக்கீங்க. வாடிக்கையாளர்: தம்பி, அந்த நாய் முயற்சிருந்தால் தான் எங்கள் தெருவை கண்டுபிடிக்க முடியும். அது தூங்குச்சுன்னா தெருவே அடையாளம் தெரியாதுப்பா. டெலிவரி பாய் மைண்ட் வாய்ஸ்: உங்கள் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் கூகுள் மேப்பில் புதிய ரூட்டே கண்டுபிடிச்சிருவேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். புரியுது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஜோக் 2: ஆஃபர் கிரிக்கெட். நண்பன் 1: மச்சான் ஆன்லைனில் 90% ஆஃபர், ஒரு பிராண்ட் வாட்சி 90% என்னடா போச்சு இல்லையா. மச்சான் ஆன்லைனில் 90% ஒரு பிராண்ட் வாட்சி ஆர்டர் பண்ணேன்டா. ஸ்டாப் கொடுங்க. அதோ பார்சல் வந்துச்சுடா, ஆனால் உள்ளே வாட்ச் இல்லை. ஆன்லைனில் 90%ன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாராம். இப்போ அப்படியே அந்த ஜோக்கு அப்படியே கண்டினியூ பார்ப்போமா? மச்சான் ஆன்லைனில் 90% ஆஃபரில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணேன்டா. நண்பன் 2: அடடே சூப்பர்ரா, வாட்ச் வந்துச்சா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நண்பர் வாட்ச் வந்துச்சுடா, ஆனால் அதில் டைம் பார்க்க முடியாது, வெறும் டைம் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது, எப்படி டைம் பார்க்க முடியும், ஆர்டர் பண்ணி என்ன பிரயோஜனம். அடுத்து என்ன சொல்கிறாங்கப்பா? நண்பன் 2 தலையில் அடிச்சுக்கிட்டு 90% ஆஃபர் கொடுத்தா அப்புறம் சத்தம் மட்டும்தான்டா வரும், டைம் பார்க்கவே முடியாது உன்னால் ஜென்மத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து ஜோக்கு பார்க்கலாம். ஓடிபி கலேபரம். இந்த ஜோக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ டு ஆல். பை.